ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பக்கத்தில் தாளக்குடி அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் நிற்கிறோம். தாளக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து ஃபேஸிங் பற்றி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங், ஆனால் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். ஓகே, நம்ம உள்ளே போய் இந்த வீட்டோட டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கும். ஆனால் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கும். ஒரு பிஸியான ஏரியா தாளக்குடினா எல்லாத்துக்குமே தெரியும். பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகிருக்கு. கார்பரேஷன் லிமிட்னாவே நிறைய அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு காவிரி வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா இன்டீரியராக பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மினிமைஸாக ஒரு கார் பார்க்கிங் கொடுத்து, அது இல்லாமல் எல்லாமே உள்ள பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஸ்டேர்கேஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து டீ குட் தான். ஃப்ரேமாக இருக்கட்டும், மெயினாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்எஸ் கிரில் கேட்டில் ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புத்தர் சிலையோ ஒரு விநாயகர் சிலையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்ன மாதிரி செம்ம என்ட்ரியாக இருக்கும். உள்ளே வாங்க பாருங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆன இந்த வீட்டோட ஹால். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங், டைல் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏகப்பட்ட விசேஷம் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபால் சீலிங் அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல ரிச் லுக் கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட வேறு எங்கேயுமே வீடு கிடையாது, நம்மக்கிட்ட மட்டும்தான். ஸோ மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குது, எதாவது ஃபெசிலிட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டிவி யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் மைக்காலே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லிப்பில் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து உள்ள ஃப்ளவர்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. மினிமம் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த திங்ஸ்லாம் இருக்குது, வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌனிஷில் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அந்த வீட்டுக்கு வால் கலருக்கு ஏற்ற மாதிரி, ஃபால் சீலிங் கலருக்கு ஏற்ற மாதிரி பக்கா வீடு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் வாஷ். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதே சேம் தான். உங்கள் டிவி யூனிட் சேம் தீமில் அதே பிளைவுட் மைக்கால கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனுக்காக ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த கார்னரில் நீங்கள் டைனிங் ஏரியா போட்டால் கூட நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் ஈஸ்ட் பார்த்த மாதிரி பூஜா யூனிட் ஹால்லே கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா இதில் பூஜா யூனிட் தாராளமாக வச்சுக்கலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். விண்டோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 5ங்கிற சைஸில் ஒரு மிகப்பெரிய விண்டோ சைஸ் கொடுத்துருக்காங்க. வெளிச்சமாக காத்தோட்டமாக நல்லா இருக்கும். ஹாலை பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் டைல்ஸ் கொடுத்து அந்த கலர் தீம் கொடுத்து இந்த ஒரு வால், ஆக்சுவலாக இந்த 2 வாலில் மட்டும் ஏற்கப்பட்ட பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த வாலுக்கு தனி பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு ஒரு பக்காவாக இருக்குது. நம்ம வீடையே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம் போல் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இந்த வீடோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸ் தான். நார்மலாக ஒரு மாடுலர் கிச்சன், ஃபுல்லி மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோட கொடுத்துருக்காங்க. சாதா சிம்னியில் பிரஸ்டீஜ் ஒரு கம்பெனி சிம்னி கூட கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணல, ஒர்க் இப்போ தான் முடிஞ்சது. ஆனால் கம்ப்ளீட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பின்னாடியே அந்த பேக் டோர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு ஒரு 1 ஃபீட் கேப் இருக்குது. அந்த 1 ஃபீட் கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக, காத்தோட்டமாக வெளிச்சமாக கிச்சனுக்காக கொடுத்துருக்குறாங்க. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஸ்பேஸோட ஒரு வீடு வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்தா பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ளஸ் வந்து வாஷ் பேஷன் ரெண்டுக்குமே தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ஃபீட் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி பார்க்குறதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் பார்க்குறதுக்கு ரிச்சுவல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு
பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது, ஏன்னா அட்டாச் இருந்தால் தான் மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து அந்த ரூம் தான் அட்டாச்சு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான பெட்ரூம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால் கார் ஒரு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. விண்டோவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீட்டில் ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமுக்காக ஒரு செப்பரேட்டாக பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பார்க்குறதுக்கு நல்லா ரிச் லுக்காக கொடுத்துருக்காங்க. 2 டோர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஃப்ட் அண்ட் ப்ரொவிஷன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பேஸ் நல்லா இருக்கும் வீடு பார்க்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 4 அப்படிங்கிற சைஸில் ஒரு பக்காவான டைல்ஸ் லே பண்ணி பார்க்கறதுக்கு நல்ல ரிச் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த வீடு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரில் இன்னும் அழகா இருக்கும். இந்த வீடியோட இன்னும் நீங்கள் நேரில் பார்க்க நல்லா இருக்கும். இந்த வீட்டில் ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்த வீட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க மாதிரி டோர் பாருங்க. டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் தான். பார்க்கறதுக்கே ஒரு நீட்டான ஒரு எலிகண்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெடிமேட் டோர் தான், அதனால பார்க்கறது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இந்த வந்து அட்டாச்டு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 ஸ்பேஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணி 7 ஃபீட் பண்ணியிருக்காங்க. கீசர் ப்ரொவிஷன்ஸ், ஷவர் ப்ரொவிஷன்ஸ், ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பக்கா கொடுத்துருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு வந்து வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ், லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பாருங்க. இதுவுமே 10க்கு 10 ரூம்னா இப்போ யாருமே வந்து ஃபால் சீலிங் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம்ஸாக அந்த பெட்ரூம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்ல ஒரு கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங். வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் வுட் ஒர்க் பண்ணி வீடு பார்க்குறதுக்கு பக்காவாக அழகாக இருக்குது. இந்த சைடு இந்த வீடு உங்களுக்கு வேணும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீடோட உள்ள சினிமாட்டிக் வீடியோ, அதாவது டெரஸில் போயிட்டு இந்த வீடு சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸு, சரௌண்டிங்ஸு, டெரஸு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக நம்ம அந்த வீடோட எண்டுக்கு வந்துட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி நம்பர் 1 கோயில் பக்கத்தில் தாளக்குடி அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் தாளக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வீடு. கார்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகிருக்கு. லேண்டு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் பார்த்தீங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடு வேணும், முக்கியமாக சொல்லப்போனால் நார்த் ஃபேஸிங், உங்களுக்கு இந்த வீடு வேணும் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 65 லட்சம் மட்டுமே. ஸோ மக்களே, வெயிட் பண்ணாதீங்க, உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கதிரேசன். மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.